யாபேஸ் அப்படின்னாலே ஒரு பிரபலமான மனிதர். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 6 ஒரு வம்ச வரலாறு, யூதாவினுடைய வம்ச வரலாறு சொல்லியிருக்கு. 4ஆம் அதிகாரத்தில் யூதாவின் குமாரர் பாரேஸ், இப்படி வந்து ஜீனியாலஜி வம்ச வரலாறு சொல்லியிருக்கு. இவன் பெற்றான் அப்படி சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி யாபேஸை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பைபிள் சொல்லுங்க. ஆவியானவர் வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி அதை சொல்றாரு. அப்படின்னா அவர் செஞ்ச ஜெபத்தை ஆண்டவர் கவனிச்சிருக்கிறாரு. யாபேஸ் அந்த இடத்துல கவனிக்கப்பட்டிருக்கிறாரு. கூட்டத்துல அவர் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வந்து ஆவியானவரால் கவனம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாபேஸ் அப்படின்னா துக்கம் அல்லது வேதனை கொடுப்பவர் அப்படின்னு. பொதுவா இவர் பிறந்த நேரத்தில் ஏதோ ஒரு பயங்கர வேதனை அவங்க தாயாருக்கு ஏற்பட்டது. டெலிவரி டைம்ல ஒரு துக்கம். டெலிவரிங்கிறதே ஒரு மறுபிறப்பு தான் சொல்லுவாங்க, பிரசவ காலம். பெண்கள் நீங்கள் அதில் போயிருப்பீங்க, உங்களுக்கு ஆண்களுக்கு அதை எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் முடியாது, உங்களுக்கு தெரியும் அதனுடைய பெயின் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வேதனை நிறைஞ்ச நேரத்தில் அவங்க ஏதாவது இழந்தாங்களா, இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதாவது கெட்ட காரியம் நடந்துச்சா, அல்லது டெலிவரி டைமில் அவங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சா, அல்லது செத்து பிழைக்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு தெரியல. ஆனால் யாபேஸுடைய பிறப்பு மகிழ்ச்சிகரமாக அந்த குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இடத்துல நாங்கள் படிக்கிறோம், பெரியா அவங்க பிறக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு என்ன உண்டாச்சா, தீங்கு உண்டாச்சு. அவங்க குடும்பத்தில் 2 மரணம், அதனால பெரியான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. அதே போல யாபேஸுடைய பெயர் வந்து ப்ராஃபிட்டிக்கலா அவங்க அம்மா வைக்கிறாங்க. எபிரேய கலாச்சாரத்தில் பொதுவாக பெயர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இயேசுனா ரட்சகன், பேருக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கும். இக்கபோத் அப்படின்னா மகிமை விலகிட்டு அப்படின்னா, இக்கபோத்துனா குடிந்து பிரசவித்தாள் அப்படின்னு. அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்படும் போது அந்த க்ளோரி, ஆண்டுடைய மகிமை எப்பவுமே அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே தங்கிக்கும். அது விலகும் போது அந்த அம்மா பேர் வச்சு அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, இறந்து போயிட்டாங்க. ஈசாக்கு பேர் வைக்கிறாங்க, என்னது நகைக்கு, தேவனை நகைக்க பண்ணாரு. இது வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப துப்பா இருந்துச்சு. அப்போ அந்த பேருக்கு ஒரு மீனிங் இருக்கு. இப்போ யாபேஸுக்கு இந்த பேர் வச்சதுனால அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அவமானத்தோடையே இருந்தது. அவர் வந்து சாபத்தை தம் மேல ஏந்தி அவர் போயிட்டே இருக்காரு. அவர் யாபேஸுக்கு கூப்பிடும் போதே இதெல்லாம் ஜெபஸ் வைக்கிறாங்க. யாபேஸ்ங்கிற பேர் வந்து ஆகாத பேர். யாபேஸ்ங்கிற பேர் என்னது நல்லா இருக்கு, ப்ரொனவுன்ஸ் பண்ண நல்லா இருக்கு யாபேஸ் அப்படின்னா. ஆனா வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம சில பேர்கள்லாம் நம்ம விரும்ப மாட்டோம்ல. சில பேர்கள் வந்து ஃபேன்சியா இருக்கும், சில பேர்கள் நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா சில பேர்களை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேர், விரும்பப்படாத ஒரு பேர் யாபேஸ்ங்கிற ஒரு பேர். இந்த யூதாஸ்னு யாரெல்லாம் அந்த பேர் வைக்க மாட்டாங்க. யூதாஸ் யார் பேர் வச்சு பார்த்துருக்கீங்களா? யூதாஸ் என்ன அர்த்தம், துரோகி. அப்படி யாபேஸ்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் டைம்ல எல்லாரும் வைக்கிறாங்க ஜெபஸ் அப்படின்னா. என்ன பைபிள் ஜெபஸ் தான். அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து பிராண்ட் பண்ணப்பட்டார். எப்படின்னா இவன் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆகாத பிள்ளை. சில பிள்ளை பிறக்கும்போது நாங்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா எங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. சில பிள்ளை பிறந்துச்சு அடுத்தடுத்து லாஸ் வந்துச்சு. அப்போ அந்த லாஸுக்கு எல்லாம் காரணம் அந்த பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. சில குடும்பத்துல பையனுக்கும் அப்பாவுக்கும் ஆகாதுன்னு சொல்லி பையனையும் பேரண்டையும் பிரிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். வீடு மாறி இருப்பாங்க, திசை மாறி இருப்பாங்க, இப்படிலாம் நிறைய சூழல்களை பார்க்கணும். இதே மாதிரி தான் அங்க நடந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, வாசிக்கலாம் அந்த வசனம், யாபேஸ் வந்து சகோதரர்கள் நடுவிலே வாழ்க்கை வந்து மாறிடுச்சு. அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் வந்து என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் அவர் வாழ்க்கையில பெற்றாருன்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப லேண்ட் வாங்கினாரா, இல்ல ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாரா, பொருளாதாரத்துல ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார். அவர் சாபமா அவருடைய பெயர் இருந்துச்சு, ஆனா அவரை வந்து ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்துறார். ஆமென். ஆனர், அவருடைய பேர், அவர் யாபேஸ்னாலே ஒரு கணம். அவருக்கு அந்த ஊர்ல எல்லாரும் மத்தியிலையும் யாபேஸ்னாலே ஒரு மதிப்புக்குரியவரா மாறி அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அவருடைய ஜெபம் 4 டைப்ல அவர் ப்ரேயர் பண்றாரு. ஒன்னு டிவைன் பிளெஸிங், ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. ரெண்டாவது ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு, என்னுடைய எல்லையை பெரிதாக்கணும். நான் இப்போ இருக்கிற நிலையில நான் இருக்க விரும்பல. என்னுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகணும். எந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு? எந்த ப்ரொமோஷன் வேணும்னு ஆசை இருக்கு? நான் ப்ரொமோட் பண்ணப்படணும், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும். இப்போ இருக்கிற சூழல் நல்லா இல்லை, என்னுடைய வாழ்க்கை தீர்க்க நான் பிடிக்கல. அந்த மாதிரி அவர் கேட்கிறார் ஆண்டவர்ட்ட, என்லார்ஜ் மை டெரிட்டரி அப்படின்னு கேட்கிறார். அடுத்து தேவ பிரசன்னத்தை அவர் கேட்கிறார், உங்களுடைய காரணம் என் கூட இருக்கணும், நீர் எனக்கு கைப்பிடிச்சு நடக்கணும். ஆண்டோட வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று எபிரேயர் அவர்களே, உங்களுக்கு இருக்கிற நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவர்கள் ஒன்றுமின்றி எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று 2-3 நாள் முன்னாடி பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவரே போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது ஆண்டோட பிராமிஸ்.
நான் உனக்கு போதும் அப்படின்றாரு. அப்போ அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய ஹேண்ட் என் கூட இருக்கணும், உங்களுடைய கரை என் கூட இருக்கணும், என்னை கை பிடிக்கணும், உன் வலது கரத்தை பிடித்திருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவர் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், கையை பிடிச்சிருக்கேன், உங்களுடைய கை என்ன இருக்கணும், நீங்க என் மேல கோல் போட்டுக்கணும் அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா பிரசன்ஸ் கேட்கிறாரு. உங்க பிரசன்ஸ் எனக்கு வேணும், நீங்க பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அடுத்து கடைசியாக கேட்கறது ப்ரொடெக்ஷன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், பாதுகாப்பு வேணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் அந்த சாபங்கள் அவர் மேல துக்கப்படுத்தி இருக்கு. ஆண்டவர்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறாரு. ஆனா பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா தேவன் அதை அருளினார். கடைசி என்ன பண்றது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதுதான் யாபேசினுடைய பிரேயர், யாபேசினுடைய கேரக்டர், யாபேசினுடைய பேருக்கான அர்த்தம், யாபேசினுடைய அந்த பின்புலத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, யாபேசினுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு 4 பாடங்களை நம்ம வேகமா கத்துக்கலாம். 4:9 படிக்கலாம். 4:9 1 நாளாக 4:9. துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில you can overcome the painful legacy and generational curses through prayer and faith. விசுவாசத்தால் உங்க வாழ்க்கையில இருக்கிற வழி நிறைந்த அனுபவங்களையும் உங்க வாழ்க்கையில சந்ததி சந்ததியா தொடர்கிற சாபங்களையும் விசுவாசத்தாலும் ஜபத்தாலும் மேற்கொள்ள முடியும். நாம இதை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. ஒரு தீர்க்க தரிசனமா யாபேஸ் மேல ஒரு சாபம் கூறப்பட்டுச்சு. யாபேஸ் மேல என்ன கூறப்பட்டுச்சு? சாபம், வலி உண்டாக்குபவன், வேதனை கொடுப்பவன், ஒரு ஆகாதவன், இவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் குடும்பத்துக்கு ஆகாதவன் அப்படின்னு பேரு. சில குடும்பத்துல ஒரு முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது குழந்தை பெண் குழந்தை, 3வது என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆண் குழந்தை. அந்த பெண் வாப்பா இருந்துச்சுன்னா அந்த வீட்டிலே வந்து ஒரு நிறைய குடும்பத்துல அந்த வீட்டிலேயே குழந்தை பிறந்ததுக்கு ஒரு சந்தோஷமே இல்லாம அப்படி ஒரு துக்கத்தோட இருக்கிறத கூட நான் நிறைய குடும்பத்துல பார்த்தேன். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு துக்கத்தோட இருப்பான். ஐயோ இந்த குழந்தைய இந்த குழந்தை கருவிலே அழுந்தா அப்படி பேசுற ஆளுங்க. அதே மாதிரி யாபேசை குறித்து தாய் நினைச்சிருப்பாங்க. அவ்வளவு வேதனையா அவனுடைய அனுபவம் வாழ்க்கையில. அவர் எங்க போனாலும் அவருக்கு நிழல் மாதிரி அவர் மேல கூறப்பட்ட சாபம் அவரை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. அவர் மேல சாபம் இருக்கு. சாபம் வந்து எப்படி வருது? சாபம் யாபேஸ் மேல ஒரு சாபம் வந்துச்சு. இவன் ஒரு வேதனை கொடுப்பவன் அப்படிங்கிறது பேரே சொல்லி அவனுக்கு ஒரு சாபம் வந்துச்சு. ஒரு ஞாபகம் வருது. யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பான். யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பான். என்ன பேர் வைப்பான்? எப்ராஹிம். எப்ராஹிம் தான் இது. அதை எடுக்கல. நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் எப்ராஹிம்ங்கிறது நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை கழுவப்படினார் சொல்லி எப்ராஹிம் பேரும். என் தகப்பன் வீட்டு துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணினாரு அப்படின்னு சொல்லி மனாசேன்னு பேர் வைப்பார். அவர் சொல்லி தீர்க்க தரிசனமா பேர் வைக்கிறாங்க. என்னுடைய துக்கம்லாம் மறந்துச்சு, என் அப்பா வீட்டில் பட்ட வேதனை எல்லாம் மறந்துச்சு அப்படின்னு மனாசே பேர் வைப்பான். நான் ஒரு அடிமையா வந்த ஒரு இடத்துல தேவன் என்ன பழுக பண்ணாரு, பெருக பண்ணாருன்னு சொல்லி எப்ராஹிம் பேர். அதே போலதான் யாபேசுக்கு இந்த பையன் இந்த ஒரு அகாதவன், வாழ்க்கையில வேண்டாதவன், எனக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லி தான் யாபேஸ் சொல்லி பேர் வைக்கிறாங்க. இப்ப பேர் எப்படி சாபங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாபம் வந்து பேரண்ட்ஸ் மூலமா வரும். பெற்றோர்கள் மூலமா சாபம் வந்து பிள்ளைகளுக்கு வரும். பெற்றோர்கள் மூலமா பிள்ளைகளுக்கு சாபம் வரும். ஆதியாகமம் 49:4 ஒரு ரூபன் வந்து ஒரு தப்பு பண்ணுவார். அதனால அவங்க அப்பா வந்து ஒரு சாபம் கொடுப்பார். ரூபன் வாசிங்க. You will not excel. அந்த சாபம் தான் என்ன சொல்றாரு? யாக்கோபு வந்து கடைசி காலத்துல அப்படி ஒரு நினைவு வச்சு தனக்கு செஞ்ச ஒரு தீமையை நினைவு வச்சு கடைசியில ஒரு சாபம் போட்டுட்டு போயிடுவார். பாருங்க, என்ன ஒரு வசனம் கூட சொல்றேன். இந்த ரூபன் மேல சொல்லப்பட்ட சாபத்தை ஆண்டவர் பின்னால ரிமூவ் பண்ணுவார். அவன் ஜனம் கொஞ்சமா இராது அப்படின்னு சொல்லுவான். இந்த சாபம் வந்து கடைசி வரைக்கும் ரூபனை வந்து தொடர்ந்துச்சு. அவன் ஜனம் கொஞ்சமா இராது. அந்த ரூபன் மேல சொல்லப்பட்ட சாபம் வந்து மோசேயின் மூலமா லிஃப்ட் பண்ணணும். இதே மாதிரி இங்க வந்து யாக்கோபு வந்து ரூபன் மேல ஒரு சாபம் கொடுத்தார். அடுத்து பாருங்க, என்ன ஒரு ஆதியாகமம் 9:25 இதுல வந்து யார் சாபம் கொடுப்பாங்க? நோவா வந்து சாபம் கொடுப்பாங்க. அடிமைங்கிறதே உரிமை இல்லாத ஒரு வாழ்க்கை. அடிமைங்கிறதே வந்து ஒரு விரும்பப்படாத வாழ்க்கை. அடிமைகளுக்கு அடிமைனா என்னதுங்க? ஒரு தகப்பன் சொல்ற வார்த்தையாது. அடிமைகளுக்கு அடிமையா இருப்பாங்க. அதே போல கானானிய வம்சம் வந்து சாபத்தில் தான் இருந்துச்சு. கானானிய வம்சமே வந்து அழிக்கப்பட்டுச்சு கடைசியில. இப்போ அந்த ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்ற சாபம் பலிக்கும். ஒரு தகப்பன் சொல்ற பிள்ளை மேல சொல்ற சாபம் பலிக்கும். ஒரு தாய் பிள்ளை மேல சொல்ற சாபம் பலிக்கும். ஒரு ஆசிரியர் பிள்ளை மேல, ஒரு மாணவர் மேல சொல்ற சாபம் பலிக்கும். ஒரு ஓனர் வந்து தனக்கு கீழே இருக்கிற லேபர் மேல சொல்ற சாபம் பலிக்கும். ஏன்னா மரணமும் ஜீவமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அப்போ இந்த சாபம் வந்து ரூபன் மேலையும் பலிக்குது, இந்த சாபம் வந்து கானான் மேலையும் பலிக்குது. நோவா சொன்ன ஒரு சாபம்.
அடுத்து பாருங்க, சாபம் எதனால வருது? பெற்றோர் மூலமா வருது. என்னன்னு பாருங்க, உபாகமம் 27:15. உபாகமம் 27:15. சாபத்தினுடைய ஊற்றுக்கணை எது பாருங்க, உபாகமம் 27:15. தொழிலாளிகளுடைய கை வேலைகளால் யாதொரு விக்கிரகத்தையும் விக்கிரகம் இல்லையா, அது எந்த டைப் ஆஃப் விக்கிரகம்னாலும் காமாட்சி வழக்குன்னு சொல்றாங்க, அதுவா இருந்தாலும் ஒரு விக்கிரகத்தினுடைய படமா இருந்தாலும் அது பூஜிக்க வைக்கப்படுமானா, பைபிள் படி அது சாபம். என்னது சாபம்? ஆண்டவருக்கு எதிரான ஒரு பாவம் அது, அதனால அது சாபம். அதனால அது சாபம். அப்போ விக்கிரகத்தை குறித்து பைபிள் சொல்லும்போது நரகலான விக்கிரகம், அருவருப்பு அப்படின்னு சொல்லப்படும். சாலமன் வந்து அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமை பின்பற்றினான் அப்படின்னு. அருவருப்பு ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, இது மோசே பின்னால லிஃப்ட் பண்றாரு. யாக்கோபு கொடுத்த சாபத்தை யார் லிஃப்ட் பண்றா? மோசே வந்து ஒரு ஆசாரி, அவர் அதை லிஃப்ட் பண்ணி விடுறாரு, அந்த சந்ததியார் வம்சம். ஏன்னா ரூபன் மேல கொடுக்கப்பட்ட சாபம் சேஷ்டபுத்திரமாக போயிடுது. சேஷ்டபுத்திரமாக யாருக்கு போகுது? யோசேப்புக்கு போகுது. அந்த ராஜாதிபதி யாருக்கு போகுது? யூதாவுக்கு போகுது. ராஜாதிபதி யாருக்கு போகுது? யூதா கோத்திரத்துக்கு போகுது. ஆக்சுவலா சேஷ்ட புத்திரபாகம் தான், அதாவது பிரீஸ்ட் அண்ட் கிங் அந்த குடும்பத்துல தான் வருவாங்க. சேஷ்ட புத்திரபாகம் என்னன்னா பிரீஸ்ட் யாரு? பூஜாரி, ஒரு ஊழியக்காரர், அதாவது பிரதான ஆசாரியர் இருக்காங்க இல்லையா, அந்த குடும்பத்துல தான் வருவாங்க. அதே போல கிங்ஷிப்பும் அந்த குடும்பத்துக்குரியதான். பிரீஸ்ட்ஷிப்பும் கிங்ஷிப்பும் எந்த யாருக்குரியது? அந்த குடும்பத்துக்குரியது. ஆனா இந்த ரெண்டுமே ரூபன் தான் பிறந்த கோத்திரத்தில் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாம அப்படின்னு இருக்கும். சேஷ்டபுத்திர பாகம் வந்து யோசேப்பினுடையதாயிற்று, ராஜாதிபத்தியம் யூதா வம்சத்திற்கு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ இது சாபம் வலிமையா வருது பாருங்க. அது மோசே தான் லீட் பண்ணி விடுறாரு. கடைசி அந்த சாபத்தை பார்த்து ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய். அப்ப பாருங்க, பெற்றோர் மூலமா வர்ற சாபம் வந்து கொடியது. அடுத்து விக்கிரக ஆராதனை மூலமா சாபம் வருது. உபாகமம் 27:16 படிங்க. உபாகமம் 27:16. சாபம் எப்படிங்க வருது? நம்ம ஏதாவது பேரண்ட் இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கங்க. தகப்பனையும் தாயையும் சபிக்கப்பட்டவன், தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரில் அழித்து கொடுக்கும். தகப்பனை தாயை நிந்திக்கிறவனுடைய கண்ணை வந்து நதியின் காதுங்கள். எவ்வளவு கொடூரமா சொல்லிருக்கு. பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை தாயையும் இதுவே வாக்குத்தத்தம் இல்ல. அது பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. தீர்க்காயுசு அந்த தகப்பன் தாயை யாரெல்லாம் நல்லா கனம் பண்றாங்களோ, நல்லா பாத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் அருள்கிற ஆசீர்வாதம் என்னன்னா தீர்க்காயுசு, லாங் லைஃப். லாங் லைஃப்னா என்னன்னா ஹெல்த்தி லைஃப். லாங் லைஃப்னா என்னது? யார் ரொம்ப நாள் இருப்பா? ஹெல்த்தியா இருக்கிறவங்க லாங் லைஃப், தீர்க்காயுசு, ஹெல்த்தி லைஃப். அதை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அப்படிதானே? அதை ஆண்டவர் வந்து தகப்பன் தாயை யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை ஆண்டவர் ஆகும். ஆனா தகப்பன் தாயை யார் பூசிக்கிறாங்க? சிலர்லாம் அப்பா அம்மா கெட்டவர்கள் பேசாதீங்க, அப்பாவெல்லாம் அடிச்சிடாதீங்க, தகப்பன் மேல தாய் கை வச்சிடாதீங்க, தாய் மேல கை வச்சிடாதீங்க. அவங்க தப்பே பண்ணாம போட்டு விட்டுருங்க. தப்பே பண்ணாம போட்டு செஞ்சுங்க. அதுவும் உங்க அம்மாவோ அப்பாவோ விடவா இருந்தா, சிங்கிள் பேரண்டா இருந்தா, அவங்க விடோன்னு போகும்போது இன்னும் அது உக்கரமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக விதவை வளர்க்க கர்த்தர் விசாரிப்பாராமா. விடோனாலே ஆண்டவர் வந்து ரொம்ப தீவிரமா அவங்க பக்கம் இருப்பாராம். அவங்க ஒரு எந்த கணவரை இருந்த பெண்ணிடையாவது மனைவியை வந்து ஆண்டியாவது சாபம் வாங்கிடுவாங்க, உடனே பலி அவங்க பக்கம் ஆண்டு இருப்பாராம். அவங்களுக்கு தகப்பனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். இதுதான் சாபம் வர்ற வழிகள். அப்போ நான் என்ன சொன்னேன்? டிஸ்ஹானரிங் பேரண்ட்ஸ். தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க பேரண்ட் வந்து உயிரோட இருப்பாங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பெற்றோர் கொடுத்துருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது அவங்க நல்லா கவனிச்சு விசாரிச்சு பண்ணுங்க. ஆமென். அவங்க போய் சேர்ந்த பிறகு பால் குளமும் அவங்க போட்டா நல்லா வச்சுக்கிட்டு கல்லறை சேர்த்த பிறகு போய் ஐயோ அப்படியா அப்படின்னு கூப்பாடு போடுறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். இருக்கும்போது உங்களுக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள், கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அப்போ சாபம் எதனால வருது? டிஸ்ஹானரிங், பெற்றோரை வந்து அவமதிப்பதினால வருது, பெற்றோரை தூசிப்பதினால வருது. அடுத்து சாபத்தினுடைய வகை, மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 படிக்கலாம். மல்கியா 3:8-9 சாபம் வருதுன்னு என்ன வழி இருக்கு? மல்கியா 3:8-9 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இதிலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகி எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அந்த ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் முதல்ல சபிச்சது எதை? கர்த்தர் முதல்ல பூமியை சபிச்சார். அப்படிதானே? கர்த்தர் பூமியை சபிச்சார். சாபம் பூமி மேல வந்துச்சு. அப்போ நம்முடைய வருமானத்தின் மேல கண்டிப்பா சாபம் இருக்கும். பைபிள் படி நம்முடைய வருமானத்தின் மேல கண்டிப்பா
சாபம் இருக்கும். அப்ப இந்த சாபத்தை எப்படி போக்குறதுன்னா நம்ம முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும்போது தான் அந்த சாபம் அதுல இருந்து விரியுது. மல்கியால அதான் சொல்றாரு, தசமபாகமும் காணிக்கையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும்போது உங்களுடைய மற்ற 9 பகுதி என்ன செய்யப்படுது? ஆசீர்வதிக்கப்படுது. தசமபாகங்கிறது ஏதோ நினைச்சா கொடுக்கறது, நினைக்காட்டினா விட்டுறது அப்படிங்கிறது கிடையாது, ஆப்ஷனல் கிடையாது. அது ஒரு கமெண்ட். கயத்துங்கிறது பழைய ஏற்பாட்டில் வந்து 10ல் 1 ஆரம்பிக்குது. புதிய ஏற்பாட்டில் வந்து கயத்துங்கிறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் கயத்துங்கிறது கிடையாது. அது வந்து அதையும் தாண்டியது. கர்த்தருக்கு கொடுக்கிறது வந்து அதையும் தாண்டியது, அதுக்கு மேலானது. ஆனா அதுல இருந்து ஆரம்பிக்கும், அதுல இருந்தாலும் ஆரம்பிக்கும். அப்ப எங்க சாபம் வேலை செய்து நம்ம பொருளாதாரத்துக்கு மேல சாபம் இல்லாம இருக்கணும். ஒரு பொருளாலும் உன் விலையின் எல்லா முதற்கொள்ளாலும் அப்பொழுது அப்ப ஏன் அப்ப அது நிரம்புதுன்னா அந்த பொருளாதாரத்துக்கு மேல இருக்கிற சாபத்தை கர்த்தர் லிஃப்ட் பண்றாரு. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப இதுதான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறது வந்து சும்மா ஏதோ ஒண்ணு கிடையாது, அது ஒரு பலி. அது ஆண்டவருக்கு பயந்து பலன்படி தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஓகே, அப்போ சாபத்தினுடைய வழி என்னன்னா, முதல்ல எதனால சாபம் வருது? ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை. இரண்டாவது டிஸ்ஹானரிங் பேரண்ட், பெற்றோரை அவமதிப்பது. மூணாவது சாபம் வந்து என்னன்னா, என்ன வாசிக்கலாம்? உபாகமம் 27:17. உபாகமம் பாருங்க, வரக்கோடை வரக்கூடாதீங்க, அடுத்தமுடைய இதை ஆக்கிரமிக்கிறது. சிலர் பார்த்துருக்கீங்கன்னா இடத்துக்கு இருக்கும், அப்படி வேலி தள்ளிட்டே வர பார்த்துருக்கீங்களா? ஊர்நாட்டில் வேலி தள்ளிட்டே வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பாங்க. ஒரு ஆள் 10 வருஷம் இல்லைன்னா அந்த இடத்த புரிய எடுத்துவாங்க. பிறனுடைய எல்லைக்குரிய ஒத்தி போடாயாக. அப்போ என்னது? மூவிங் த நெய்பர்ஸ் பவுண்டரி ஸ்டோன். இந்த எல்லைகளை மாற்றி வச்சாலே சாபம், எல்லைகளை மாற்றி வச்சாலே சாபம். அடுத்து இப்போ இது சாபத்தினுடைய வழிகள் இருந்துச்சு. அப்போ இந்த சாபம் யாபேசினுடைய தலைமையில இருக்கு. நீதிமானுடைய தலையின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? யாபேசின் தலைமையில என்ன இருக்குங்க? சாபம் இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு? வாசிங்க, 1 நாளாகமம் 4:10. இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனை நோக்கின்னு இருக்கு. ஆங்கிலத்துல ஜெபஸ் cried out to the God of Israel. அவர் வந்து அழுது குமாரப்பட்டார், ஆண்டவரே மேல சாபம் இருக்கு ஆண்டவரே. இப்போ சாபத்தை அப்படியே நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? தலை எழுத்து விதி அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். நம்ம மேல அந்த சாபம் இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது, எல்லாருமே சாபம். ஆனா அது எதிர்த்து நிக்கணும். எப்படி பாவத்தை அறிக்கை செய்யறோமோ அதே போல சாபத்தையும் அறிக்கை செய்யணும். இயேசு நமக்காக பாவமானார், அதே நேரத்தில் இயேசு நமக்காக சாபமானார். இல்லையா? அப்போ வழிவழியாய் இந்த பாவத்தையும் சாபத்தையும் நம்ம அறிக்கை செஞ்சா அதுல இருந்து ஆண்டவர் லிஃப்ட் பண்ணுவாரு. இப்ப பாருங்க, யாபேஸ் வந்து ஆண்டவர்ட்ட கேக்குறாரு, என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? நான் சாபத்துல இருக்கேன் ஆண்டவரே, என்ன எல்லாருமே வந்து வேதனை கொடுப்பவன், காரியத்தை கெடுத்து போடுவவன், என்ன வந்து ராசி இல்லாதவன் எல்லாரும் என்ன சொல்றாங்க. இப்படியே வாழ எனக்கு பிடிக்கல, என்ன ஆசீர்வதிங்க, என் சாபத்தை மாத்துங்க அப்படின்னு பாருங்க. அதை அக்செப்ட் பண்ணல. சிலருக்குலாம் ஒரு நோய் வந்துச்சுன்னா இதுதான் இது வந்து இந்த நோயெல்லாம் போவாதீங்க, இந்த நோயெல்லாம் மாறாது, இந்த நோயெல்லாம் என்ன செய்ய. ஏசு ஒருத்தங்க பார்த்தா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். என்ன செய்ய? குருடன்கிட்ட கேட்பாரு, உண்மையிலே அவனுக்கு சுகம் அடைகிறது விருப்பம் இருக்கா? இல்ல குருடனாவே இருந்துட்டு அப்படியே பிச்சை எடுத்தே காலத்தை ஓட்டிட்டு போலான்னு இருக்கிறியா? இல்ல உனக்கு இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறியா? இப்ப பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் கேளுங்களேன், சாப்பாடு வாங்கி தட்டானா வேணாம், சாப்பாடு வாங்கி தட்டானா, ஆனா பசிக்குதுன்னு சொல்லுவான். சாப்பாடு வாங்கி தட்டானா வேணாமா? ஏன்? அவனுக்கு வந்து அந்த பசிங்கிறது வந்து முதலீடு, அதை வந்து அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். படிக்க வைக்கிற வரியா அப்படின்னு கேளுங்க, வரல. அப்ப அதுல இருந்து வெளியே வருவதற்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. இப்ப யாபேஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணாங்க, என் மேல சாபம் இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிட்டு அவர் வந்து ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு, என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு. சாபத்துல இருந்து வெளியே வர அவர் முயற்சி பண்றாரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1-3, வெளிப்படுத்தல் 2:1-3 படிச்சோம்னா அங்க வந்து பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:1-3. அடுத்து 3ஆம் வசனம், இனி ஒரு சாபமும் இராது அப்படின்னு. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நம்ம சாபத்தில் இருப்பது தேவன் விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணம் எழுதுங்க, தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காவிரியில் அணைந்து போகும். இது நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு வார்த்தை. அது ஒரு சாபம்.
பிறனுடைய எல்லைக்குரிய ஒத்தி கொடாயாக, அது ஒரு சாபம். அவன் சபிக்கப்பட்ட இது அப்படி நியாயப்பிரமாணத்தில் நிறைய சாபங்கள் இருக்கு பாத்தீங்களா? பைபிள் நிறைய சாபங்கள் இருக்கு பாத்தீங்களா? பைபிள்ல ஆசீர்வாதத்தினுடைய எண்ணிக்கையோட சாபங்கள் எண்ணிக்கை அதிகம் தெரியுமா? பைபிள்ல பகவத்தை பத்தி சொல்லப்பட்டதை விட நரகத்தை பத்தி சொல்லப்பட்டது அதிகம் தெரியுமா? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் சாபமானார். என்ன பண்ணாராமா? சாபமானார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ணணும், உட்காரணும். என்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு கட்டம் சுத்தமான ஒரு நாள் நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு நம்ம சாபத்தை முடிப்பது எப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நம்ம அந்த செமினார் மாதிரி எடுக்கலாம், எடுத்து நம்ம ஒரு ஹீலிங் மீட்டிங் நடத்தலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, சாபம் இருக்குங்க, அதனுடைய வல்லமை இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, உங்க பெற்றோர் உங்க மேல சொன்ன சாபம், உங்க ஆசிரியர்கள் உங்க மேல சொன்ன சாபம், உங்களுடைய அதிகாரிகள் உங்க மேல சொன்ன சாபம், இதெல்லாம் ரினவுன்ஸ் பண்ணுங்க. நினைச்சுங்க, ஆண்டோட சமூகத்தில் வந்து ரினவுன்ஸ் பண்ணுங்க. ரினவுன்ஸ் பண்றதுன்னா, ஆண்டவரே இதை வந்து டீஆக்டிவேட் பண்றேன், இது என்னுடைய வாழ்க்கையில இருந்து கழிச்சு போடுறேன், இது வந்து செல்லாம போக பண்ணுங்க, என் பெற்றோர்கள் மேல சொன்ன சாபத்தை செல்லாம போக. சிலர் வந்து ஊழியக்காரங்க ஜனங்களை சபிப்பான், ஜனங்களை நினைச்சுவாங்க சபிப்பான். பைபிள் சொல்லியிருக்கா நம்ம எதுக்கு கத்தர் அழைச்சிருக்கிறாரு? ஆசீர்வதிக்கவே அன்றி சதியாவது இருக்கிறார். நம்ம கத்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஆசீர்வதிக்க தான் அழைச்சிருக்கிறார். ஆக்சுவலா ஆண்டவர் வந்து நாம் சபிக்கப்படுவதை விரும்புவதே, நாம யாரையும் சபிப்பதையும் கத்தர் விரும்புவதில்லை. ஆமென். அதனால நாம யாரையும் சபிக்கக்கூடாது, நம்ம தீமை பண்ணா கூட நம்ம சபிக்கக்கூடாது. நீங்க சாபம் பண்ணும்போது என்ன, சபிக்கும் போது ஒருத்தர் மனசார சபிக்கிறீங்க வச்சுக்கலாம், உங்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி உங்களுக்கு வெளியே போகும். என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட ஸ்பிரிச்சுவலா ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியே போய் அதை அவங்களை அட்டாக் பண்ணும். பிளஸிங் அப்படின்னா எப்படின்னா, பிளஸிங் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை வாழ்த்துங்க. அவங்க சமாதானத்துக்கு பாத்திரமா அங்க இருந்தாங்கன்னா அந்த வாழ்த்துதல் என்ன செய்ய அந்த வீட்டுல தங்கும். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா அங்க இருந்தாங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா? சாபம்ங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி, ஆசீர்வாதம்ங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ ஏன் நெத்தியில கை வச்சு இப்படி பண்றாங்க? ஏன் நெத்தியில கை வச்சு பண்றாங்க? இது ஒரு ஒரு அக்குபஞ்சர்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னது? இது என்னது? இதான் அந்த தேர்ட் ஐ சொல்லுவாங்க இல்லையா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால இந்த இடத்துல சிவம் போடுறது, இந்த இடத்துல கை வைக்கிறது. எதுக்கோ சொல்ல வந்தானே புரிஞ்சு. அப்போ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா? பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க நல்ல பிரேயர்ல இருந்துட்டு, நல்ல ஒரு பிரேயர்ல இருந்துட்டு, நம்ம நல்ல ஒரு ஜபத்துல இருந்துட்டு அப்படி ஒருத்தர் மேல ஒரு நெத்தியில அப்படி கை வச்சோம் அப்படின்னா அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். பாஸ் ஆகும்னா நமக்கு தெரிஞ்சு ஏசு சொல்றாருல, என்ன சொல்றது யார் ஏன்றது ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. அது என்னது? அந்த இப்போ அவர்கிட்ட இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அது போய் பெரும்பாலுள்ள பெண்ணு, அவளுக்கு வந்து உதிர போக்கு அதிகமா இருக்கு, அந்த வியாதி அவளுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி பாஸ் ஆனோடனே அவளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி காலியா இருக்கு. இப்போ எப்படி பாசிட்டிவ் வந்து ஆசீர்வாதமா இருக்குதோ அதே போல நெகட்டிவ் சாபம் இருக்குங்களா அது வந்து இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, காரணம் இல்லாமல் விட்ட சாப்பிட்டாங்க. அப்போ காரணத்தோட விட்டு சாப்பிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம யாரும் சபிக்கணும் அல்லையா? ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாது. ஏன்னா நீங்க அப்படி சாபம் மொட்டத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொன்னோன்னே யாரு சபிச்சாரு? அப்படி கட்டணம்னாலே யாரையும் சாபம் ஆசீர்வதிக்க தான் அழைச்சிருக்கேன் இல்லையா? ஆமென். புல்பீட்ல நின்றுட்டு சாபம் கூறக்கூடாது. ஆமென் ஆமென். சாபம் கூறினா பலிக்கும். ஏன்னா கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? ஒரு ஸ்பிரிட் இருந்தா, ஒரு பெற்றோரா இருந்தா, ஒரு ஆவிக்குரிய பெற்றோரா இருந்தா, ஒரு பாஸ்டர் இருக்கிற ஒரு ஸ்தானத்துல நின்றுட்டு இந்த இடத்துல இந்த புல்பீட்டை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமென். வர்றவங்களை ஆசீர்வதிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் அதுதான் அழைச்சிருக்கிறார். அதே போல நீங்களும் உங்க பிள்ளைகள் மேல ஒரு நாள் சாபம் கூறாதீங்க. நீங்க பிள்ளைகள் மேல கூற சாபம் சொல்லிட்டா என்ன சாபம் சொல்றீங்க? உங்க பிள்ளை எருமை, நாய், பன்னி, கழுதை, நீலாம் உட்பட மாட்டேன், நீலாம் விளங்க மாட்டேன், நீலாம் நாசமா போவேன், உனக்கு கவிச்சவாய்க்கு தண்ணி கிடைக்காது, உன் கல்யாணத்துல மழை பெய்யும். எங்க அண்ணன் கல்யாணத்துல பாயாசம் சாப்பிட்டு பந்தல் பூரா ஒளி பாயாசத்துல தெரியுமா? பாயாசத்துக்குள்ள தண்ணி ஊற்றி எவன் சாபம் பண்ணாலும் தெரியல அவங்க கல்யாணத்துல. என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எனர்ஜியை ஆசீர்வதிக்க பயன்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஏன்னா ஒருத்தன் சபிக்க போகும்போது அவங்க ஊருக்கு இருக்கிறார் கர்த்தர், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்க விட மாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாபேஸ் வந்து என்ன பண்ணாரு? சாபமா இருந்தவர் வானரங்களா மாறிட்டாரு. சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனா மாறிட்டார். இப்போ அவனை பார்த்து யாருமே சொல்ல மாட்டாங்க ஆகாதவன் சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கு தயவு செய்து வாங்க, தயவு செய்து எங்க வீட்டுல கால் அடி வச்சுட்டு போயிருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க. ஆமென். யாபேஸ் காரணம் என்னன்னா, சாபத்தோடு வாழ அவர் விரும்பாம ஆண்டவரை நோக்கி அழுது ஜெயிச்சுட்டு விசுவாசத்தின் மூலமா அந்த சாபத்தெல்லாம் முறிச்சாருங்க. அவர் வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில சாபம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு.
நம்முடைய முன்னோர்கள் கண்டிப்பா விக்கிரக ஆராதனை செஞ்சவங்களா இருப்பாங்களா இல்லையா? யாராவது ஒழுக்கம் தவறி வாழ்ந்தவங்க இருப்பாங்களா இல்லையா? ராகாபினுடைய அந்த அந்த சாபம் வந்து எங்க வந்து குடிச்சா? தாவீது வந்து ராகாப் யாரு? தேசி. அந்த பாவம் வந்து அப்படி வலிவலியா தொடர்ந்து பத்சேபாகத்துல பாவத்துக்கு உட்படுவதற்கு ஒரு பட்டயம் வீட்டை விட்டு நீங்காது. அது வந்து எங்க போய் நின்றுச்சு அப்படின்னா இயேசுவினுடைய தாவீதின் குமாரனுக்கு பட்டயம் வந்து என்ன வந்துச்சு? ஈட்டி அப்படியே விழாவை குத்திச்சுல அங்கதான் நின்றுச்சு தாவீது மேல அந்த சாபம். அப்போ நான் பயப்படுத்தல, நான் என்ன சொல்றேன்னா உணர்ந்துக்குங்க, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை உணர்ந்துக்குங்க. பைபிள் வந்து சும்மா விளையாட்டு புக்கெல்லாம் கிடையாது. சும்மாலாம் அந்த 10 கற்பனை கட்டளைகள் இதெல்லாம் சும்மாலாம் நமக்கு எழுதிட்டாங்க. ஆமென். என்னைக்குமே உங்க கையில் ஆசீர்வதிச்சே பழகும். ஆமென். சொல்லுவாங்க வாயில சீனி அடி பட அப்படின்னா ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வார்த்தை வாயில மண் ஈரம் எங்க மாமா வந்தார் வாயில ஈரம் அடி போடும். ஈரம் அடி எப்போ போடுவாங்க? அப்பதான் அதை மாத்தி எங்க பெரியமா சொல்லுவாங்க வாயில சீனி அடி போடும். என்ன சொல்ற? ஆசீர்வாதமான வார்த்தை பேசு. அல்லேலூயா. ஆமென். எப்போதும் அந்த மாதிரி வார்த்தைகளே சாபமான வார்த்தைகளே பேசு. ஆக்சுவலா பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவங்களை அதிகமா உட்படுத்துவாங்க. சாபம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்களும் சர்ச்சிட்டே இருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு இந்த வழியை இந்த பிள்ளைக்கு கடத்தி விட்டுச்சு. அந்த அம்மா பிள்ளைக்கு என்ன செஞ்சிச்சு? வேதனைகளை பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா யாபேஸ் வந்து அதை பாஸ் பண்ணல. இல்லையா? யாபேஸ் வந்து கைண்டா இருக்காரு, சமாதானமா இருக்காரு, ஆனரபிளா இருக்காரு, எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதமா இருக்காரு. இல்லையா? ஆமென். நம்மளுடைய முற்பிதாக்கள் எப்படி வேணாலும் இருந்து போயிடுங்க, அதை நம்ம என்ன மாற்ற முடியாது. ஆனா நம்ம மாறி போவோம். இல்லையா? உங்க பிள்ளைகளை எப்பவுமே ஆசீர்வதிச்சே இருக்கு, பிளஸ் பண்ணிட்டே இருக்கு. உங்க பிள்ளைகளை குறித்த கசப்பு உங்களை விட்டு மாற வரைக்கும் உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. ஆமென். ஆமென். ஒரு தாயா இருந்து உங்க மேல பிள்ளைகள் மேல சொன்னதெல்லாம் ரிமோட் பண்ணுங்க. நான் வாபஸ் வாங்குறேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஆமென். ஆமென். நான் வாபஸ் வாங்க தாயா இருந்து சாபம் விட்டீங்கன்னா சொல்லுங்க. அதெல்லாம் ரிவர்ஸ் வாங்குறேன் ஆண்டவரே, ரிவர்ஸ் வாங்குறேன் ஆண்டவரே. அதை டேக் பேக் பண்ணீங்க அப்படின்னா டேக் பேக் சொல்லுவாங்கல்ல, ஆசீர்வாதம் ஏதாவது தப்பா சொல்லிட்டா நீ வார்த்தை வாபஸ் வாங்குறியா இல்லையா? நான் மரியில உட்கார்றேன் அப்படிமாங்க. அப்படிதானே? அப்போ நான் பேசுறது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு அது அரசியல்வாதி மன்னிப்பு ஒரு பயணம் பிரச்சனை எனக்கு முடிஞ்சு வச்சுட்டேன். அரசியல்வாதி வாபஸ் வாங்க. இப்ப நீங்க வாபஸ் வாங்குங்க. உங்க பிள்ளை மேல கண்டிப்பா நீங்க சாபம் விட்டுருப்பீங்க பையன் மேல. ஏன் உங்க பிள்ளைகளுடைய ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப முன்னால சில பிள்ளைகள் ஏன் ப்ராக்ரஸ் ஆக முடியல அப்படின்னா ஒரு தாயினுடைய சாபம் ஒரு தகப்பனுடைய சாபம் இருக்குதுங்க. ஆமென். அவன் ஒண்ணு அந்த புள்ள கட்டத்துல போய் அழுது கண்டாடி என் நடக்கிற சாபத்தை குறைங்க ஆண்டவரே கேட்கணும். அல்லது சாபம் கொடுத்தவங்க அதை ரிவர்ஸ் பண்ணி என்ன மன்னிங்க ஆண்டவரே சாபத்தெல்லாம் மாத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தாதான் அந்த பிள்ளை மேலேயோ அந்த குடும்பத்து மேலேயோ ஆசீர்வாதம் வருது படி, இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. ஆமென். ஆமென். ஏன் வந்து இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை செய்யணும். என்னது? அப்பதான் பாவம் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். அப்ப எதையுமே முழுமுழுக்க கூடாது. சாபத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை மறைக்கிறவர் பாவத்தை மாட்டார். அவைகளை அறிக்கை செய்யணும். அறிக்கைனா சத்தமா சொல்றது. சத்தமா ஆண்டவரே இந்த தப்பை செஞ்சேன் மன்னிங்க. ஒண்ணுனா சொல்லணும். உங்க நினைவுக்கு இருக்கிறத சொல்லுங்க. நினைவு தப்பா பண்றது ஆவியானவரே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அது அப்ப நீங்க சத்தமா சொல்லும்போது இந்த ஆவி மண்டலத்துல ஸ்பிரிட் ரெஸ்ல அது அப்படியே கேன்சல் ஆகும். ஏன்னா நீங்க பண்ற எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவத்தையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல என்ன செய்யணுமா? அப்ப அந்த கணக்கு இருக்கு. அப்ப அது ரிவர்ஸ் வாங்குங்க. இந்த சாபத்தை நான் ரிவர்ஸ் வாங்குறேன். இந்த சாபத்தை நான் ரிவர்ஸ் வாங்குறேன். பிள்ளை மேல சொன்னது ரிவர்ஸ் வாங்குங்க. 3 வருஷம் தேசத்துல மழை பெய்யாது. எதுக்கு மழை பெய்யாது? அந்த கிபியோனியரை கொண்டு போட்டு அந்த பாவத்துக்காக என்ன செய்யாது? மழை பெய்யாது. தாவீதின் சார்பா கர்த்தருடைய சமூகத்துல விசாரிச்சுட்டு தான் என்ன செய்யும்? முதல் வருஷம் பஞ்சம் வந்தவங்க விட்டாரு, 2வது வருஷம் பஞ்சம் வந்தவனே விட்டாரு, 3வது வருஷம் பஞ்சம் வந்தவனே சம்திங் அப்நார்மல். இது வந்து நார்மல் கிடையாது. எல்னினோ எஃபெக்ட் எல்லாம் கிடையாதுங்க. இது சூப்பர் நேச்சுரலா ஏதோ ஒண்ணு நடக்குது. கர்த்தரை விசாரிக்கிறாரு. எதனால வந்துச்சுன்னா எதனால மழை பெய்யுது தேசத்துல? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாபம் தேசத்துல மேல இருக்கு. அப்போ அதுக்கான பரிகாரம் செய்தார் போட்டுருக்கு பைபிள்ல. அப்படிதான் போட்டுருக்கு. தாவீது பரிகாரம் செய்தார் போட்டுருக்கு. பரிகாரம் செய்த பிறகு தேசத்துல என்ன செஞ்சுச்சு? மழை வந்துச்சு. இதுதாங்க சாபத்தை ரிமூவ் பண்றது. இந்த சாபத்தை டேக் பேக் பண்றது. பாச சாபம் இல்ல மண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து அதை பற்றி யோசிக்காம இருப்பாங்க. அப்படி கிடையாது. இது ரியாலிட்டி. ஆமென். 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 நம்ம மேல நம்முடைய 10 தலைமுறை இந்த சைடு ஒரு 10 தலைமுறை போடுங்க, இந்த சைடு ஒரு 10 தலைமுறை, அப்பா தலைமுறை 10, அம்மா தலைமுறை 10, ரெண்டும் எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகி வந்திருக்கும் பாருங்க. 4 தலைமுறைக்கு முன்னாலெல்லாம் விக்கிரக ஆராதனை நீங்க போடுங்க. உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரை கட்ட சொல்லுவீங்க. விக்கிரகத்தை உண்டாக்கி ஒளிப்படத்தில் வைக்கவதான் என்னது? பிறனுடைய எல்லைக்குரிய ஒட்டிப்பட்டவன் 10 தலைமுறை வரைக்கும் கட்ட விசாரிப்பாங்க. 10 தலைமுறை வரைக்கும். ஏன்னா அம்மோனிய போவாபியர 10 தலைமுறைக்கு கட்ட சனிதில என்ன செய்யல? ஏன்னா 10 தலைமுறை வரைக்கும் சாபம் இருக்கு. அதுக்கு பிறகு தான் கட்ட ரூத் உள்ள சேர்க்கிறார். அதனால யாபேஸ் வந்து என்ன பண்றாரு? 4:9ல என்ன பண்றாரு? யாபேஸ் சகோதரரை பார்த்திலும் கனபட்சமாய் இருந்தார். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவனீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே கேக்குறான். கர்த்தர் அதை ரிவோக் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறார்.
அல்லேலூயா. ஆமென். 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 உங்களால எந்த சாபத்துக்காக முடிக்கணும்னு நீங்க தான் அறிக்கணும். இந்த சாபத்துக்காக நான் செய்றேன். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இப்போ உங்களுக்கு ஒரு லைட் தெரியுதா? மண்டைக்கு மேல ஒரு மோட்டு 10க்கு மேல ஒரு 10க்கு மேல ஒரு லைட் தெரியுமா? அதே ஒரு லைட் இருக்கா? மண்டைக்கு மேல லைட். ஐடியா. இப்ப அததான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு. ஆமென். ஏன் ப்ராக்ரஸ் இல்ல? ஏன் சில காரியத்துல என்ன ஜெயிச்சாலும் மாறணும்? ஏன் இந்த சில காரியம் ரிப்பீட்டடா அந்த காரியம் நடந்துட்டே இருக்கு? இந்த குறிப்பிட்ட நாள்ல நடந்துட்டே இருக்கு. இந்த பேட்டர்ன் ஏன் அப்படி நடந்துட்டே இருக்கு அப்படின்னு அது உட்கார்ந்து யோசிச்சாதான் ஆண்டவர் சொல்லுவார். இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். தாவீதுக்கு தேசத்தின் மேல இருக்கிற சாபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எங்களுக்கு குழந்தை இல்ல, அது எதனாலங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம், 3 வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு வரும்போது அதுல ஒரு சாபம் இருக்கிறது தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. 7 days வாசிங் பண்ணோம். இல்லைன்னா வரதெல்லாம் கழிச்சுட்டே இருக்கு. சாபங்கிறது ரியல். அல்லேலூயா. ஆமென். ஆனா சாபத்தை காட்டிலும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் தூக்கிட்டாரு. நாம தூக்க தேவையில்லை. ரெனவுன்ஸ் பண்ணி விட்டுறாரு. பாவத்தை அறிக்கை செய்யணும். அதே போல சாபத்தையும் அறிக்கை செய்யணும்னா அந்த வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இனி ஒரு சாபம் இல்லாதுங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கு. அல்லேலூயா. யாவேசின் வாழ்க்கையில் தேவன் அதை செய்தார். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். நான் 5 பாயிண்ட் எழுதி வச்சேன். ஒன்றே தான் நிப்பாட்டிருக்கேன். 1 நாளாகமம் 4:10 யாவேஸ் வந்து அதில் என்ன பண்ணுறது? இஸ்ரவேலின் தேவனாகிய பாருங்க, யார் என்ன போறாரு? நேரா ஆண்டவர்ட்ட போயிட்டாரு. ஆமென். ஆமென். நேரா ஆண்டவர்ட்ட போயிட்டாரு. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீங்களா? நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒருத்தரோடு தான், அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா? வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை. தேவனிடத்தில் வாருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனை நோக்கி மன்றாடுங்கள். பாருங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21ல ஆபிரகாம் சொல்றாரு, மோவாபு அதாவது சோதோம் ராஜாவை சொல்றாரு, உன்னோட எதுவும் வேணாம், நீ என்ன ஐஸ்வர்யவானாங்கன்னு சொல்லக்கூடாது. பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரத்தையாகிலும் ஒன்றும் எடுக்க மாட்டேன். உமக்கு உண்டானவைகளில் யாவொன்றையும் எடுத்துக்கொள்வேன் என்று வானத்தின் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன். இப்படி கை வைத்துங்க ஆண்டவரே, உங்களை நோக்கி என் கை வைத்து. ஆமென். ஆமென். அவர்தான் சொன்னான். வேற யாரையும் போல வாங்கலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. ஆமென். என்ன இந்த தேவன் சொல்றான். அவருக்கு நேரா கை வை. ஏன்னா மனுஷன் கொடுத்தானா எடுத்துவான். ஆமென். மனுஷன் கொடுத்தானா எடுத்துவான். சொல்லி காட்டுவான். நான் அவனை அப்போ தூக்கி விட்டேன்டா, நான் அவனை அப்போ தூக்கி விட்டேன்டா சொல்லுவான். நான் கர்த்தர் ஆசீர்வதிச்சா. அல்லேலூயா. நான் சொல்லி காட்டுறேன். அல்லேலூயா. அதான் சொல்றேன், அவருக்கு நேராக கையை உயர்த்து. அதனால பைபிள் ஆபிரகாம் திரளான மிருக ஜீவன்களுடைய செல்வ சீமானா இருந்தாங்க. எதுக்கு சீமானா இருந்தார் ஆபிரகாம்? அவர் கையை எங்க உயர்த்தினாரு? எங்க உயர்த்தினாரு? ஆமென். யாக்கோபு பாருங்களேன். ஆதியாகமம் 32:26 சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாவே நான் உங்களை காலை பிடிச்சிட்டாருங்க. என்ன பிடிச்சாரு? ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டாரு. மரியாள் வந்து பாதத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டா. ஆமென். ஆமென். ஆதியாகமம்னா காலை பிடிக்கணும். சொல்லுங்க, காரியாகன்னா யார் காலங்கிறதா தெரியணும் உங்களுக்கு. ஆமென். சொல்லுங்க, காரியாகன பக்கத்துல ஒரு கைப்பிடி சொல்லுங்க. காரியாகன்னா கால் பிடிக்கணும். யார் கால் தெரியுமா? மனசின் காலம் பிடிக்காதீங்க. அதுக்கெல்லாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. சொல்லுங்க, கர்த்தருடைய காலை பிடிங்க. ஆமென். அவர்கள் நீரனை ஆசீர்வதித்தால் நான் நினைக்கிறேன். ஆசீர்வதிச்சார். நீங்க இப்படிலாம் நீங்க கேட்க தேவையில்லை. ஏன்னா அது பழைய காலத்துல, பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்குன்னா, லூக்கா 24:51 வேகமா முடிங்க. 24:51 இயேசு எப்பவுமே பரலோகத்துக்கு போனாரே. எப்ப போனாரு பரலோகத்துக்கு? ஆசீர்வதிச்சுட்டு அவர் பரலோகத்துக்கு போனார். ஆமென். அப்ப அவருடைய விருப்பமே உங்களை ஆசீர்வதிக்கலாம். நம்ம ஊர்ல பெரியவங்க சாகிறதுனால எப்பயாவது அந்த ஆளுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் போவோம். அந்த ஆளுக்கு கை வச்சுட்டு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆசீர்வதிக்கல தான் அவர் பரலோகத்துக்கு போனார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் உங்களை என்ன வச்சிருக்காரு பாருங்க. எபேசியர் 1:3 எப்பவுமே மறக்க கூடாது. எபேசியர் 1:3 படிங்க பாப்போம், புரிஞ்சுக்கலாம். எபேசியர் 1:3
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார். மதிப்பார். சொல்லுங்க, என்ன பண்ணுது? ஆசீர்வதித்திருக்கிறார். பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, கண்டினியூஸ் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். ஆசீர்வதித்திருக்கிறார். ஆல்ரெடி உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்காக கெஞ்ச தேவை கிடையாது. மக்கள் கை கொடுங்க. ஆசீர்வாதத்துல கெஞ்சிட்டு இருக்காதீங்க. சாபத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு மாத்திருங்க. எல்லாமே ஆசீர்வாதம் தானா வந்துடும். என்ன சொல்லுவாங்க? எரியறத புடுங்கினா புகையிறது அடங்கும். ஆமென். எரியறத புடுங்கினா புகையிறது அடங்கும். புகைய பார்த்துட்டே ஊதிட்டு இருக்காதீங்க. கும்பல் போட்டு இருக்காங்க. எரியறத புடுங்க. சாபம் கொண்டு வருகிற வழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவர். சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆசீர்வாதங்களுக்கு பிசிக்கல் பிளஸிங்கா, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்கா? ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஒரு ஞானம் இருந்தாலே போதும். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஒரு ஞானம், காலமுழுக்கிற ஒரு ஞானம். அவருடைய நாட்களில் வெள்ளி கற்களாக தான் என்ன படிச்சு. ஆமென். ஆமென். அப்போ ஆல்ரெடி நம்ம ஆசீர்வதிச்சிட்டாரு. என்னை ஆசீர்வதிங்க எந்த தேவை? ஹல்லேலூயா. ஆமென். சமாதானத்துக்கு பாத்திரமா இருந்தா சமாதானம் தங்கும். ஆமென். நீதிமானின் சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். அப்ப நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா மாறிட்டாலே ஆசீர்வாதம். ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அது 4 ஓட்டை இருந்துச்சுன்னா எவ்வளவு மழை கொட்டினாலும் அந்த பாத்திரத்துல விழுந்தாலும் அந்த மழை தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டேதான். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லல, நான் ஆசீர்வதிச்சுட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. நீ சாபத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை ரெனோன்ஸ் பண்ணிட்டு அதை விட்டு வெளியே வா, ஆசீர்வாதம் தானா வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம், கடைசியா வாசி முடிக்கலாம். ஒரு உதாரணம், ஆதியாகமம் 26:1-3 கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க போகாத. வாசிங்க 26:1 26:1 முடிச்சலாம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பஞ்சம் உண்டாயிடுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் போகாத. எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. இவர் எகிப்துக்கு ஏன் போறாங்கன்னா அங்க நைல் நதி ஓடுது, அங்க தண்ணி இருக்கு, இங்க தண்ணி இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கேயும் போகாத. அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே யோபு பெற்றது 2 மடங்கு ஆசீர்வாதங்க. யோபு பெற்றது அதே பெருசா பேசுறோம். ஈசாக்கு பெற்றது 3 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். கவர்மெண்ட் வந்து 1 லட்சம் போட்டா 6% தான் கொடுக்குது. ஆமென். அதுவும் வந்து 1.5 வருஷம் 2 5 வருஷம் 7 வருஷம் கேட்கறாங்க. 7 வருஷம் கேட்கறாங்க. அது கொஞ்சம் கூட்டிட்டாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வதித்ததினாலே 1 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். உங்க ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க எல்லாம் விளங்க படிக்க யாரையும் மன்னிக்காம இருந்தீங்கன்னா இந்த நாள்ல அந்த ஆண்டவரை மன்னிங்க. ஒருவேளை உங்க பெற்றோருக்கு நீங்க தீமை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க மன்னிங்க. ஒருவேளை உங்க தகப்பன் தாய் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை மன்னிப்பு கேளுங்க. வாய்ப்பு இருக்குன்னா உங்க அப்பாட்டையோ உங்க அம்மாட்டையோ போய், அப்பா அம்மா உங்க மனசு நோக்கிறபடி பேசிட்டேன், என்னை மன்னிச்சதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா உங்களை பிளஸ் தான் பண்ணுவாங்க. நல்லா அவங்க என்ன சொல்லுவாங்க. இனி ஒரு நாள் உங்க தகப்பனுக்கு மேல கை விட்டாங்க, உங்க தாய் மேல கை விட்டாங்க, அவங்களுக்கு அடம் பண்ணுங்க. உங்களுடைய ஆசிரியரை மதிங்க. அவருடைய கேட்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ, நான் 2 சொன்னேன், சாபத்தினுடைய காரியங்கள் எதெல்லாம் ஞாபகம் வருது அதெல்லாம் அறிக்கை செய்யுங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போய் சாப்பிட்டு அப்படி தூங்காம இதெல்லாம் அப்படி மனசுக்குள்ள அப்படியே மென்னுட்டே போகும், அசைப்பட்டே போகும்.